இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மேஜிக் வேர்ல்ட் மனோவோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்தில் இந்த மாதிரி கெஸ்டையில் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கல அவன் நம்ம சீரியஸ்லாம் வெளிப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கல ஏதாவது ஆன்சர் இருந்தால் அது சொல்லுங்கள், எப்படி அதை தடுக்கிறதுன்னு. அதை விட்டுட்டு வந்து என்ன அப்படின்னா அது இதுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லுங்கள். இல்லை சார் நம்ம வேணால் பீஸ் டாக்ஸ் பண்ணுவோமா, அந்த குப்பை சிட்டிக்கு மாதிரி நம்ம எப்படி பீஸ் டாக்ஸ் பண்ணுறது, நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை அவன் ஒரு வேளை வந்து நம்ம சீக்கிரத்தில் லீக் பண்ணிட்டா நம்ம சீக்கிரமாக பீஸ் டாக் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்க. சரி, அதுக்கான ஆள் யாருன்னு பாரு. அவங்க விசுவாசமாக இருக்கணும், அதே நேரத்தில் கரெக்டாகவும் வேலையை முடிக்கணும். அப்படிங்கல அவன் மூஞ்சி அப்படியே சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு, சரி உன் மூஞ்சி சேஞ்ச் ஆகுதுதான் தெரியுது, நீ அதுக்கு யார் சூட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிற, அவங்க யாருன்னு சொல்லு அப்படிங்கள. இந்த மாதிரி டியூக் வெல்வின் அவங்கள வந்து என்ன பண்ணால் நம்ம சொல்லலாம் அப்படிங்கல. ஏன் அவளை ஏன் அப்படிங்கல, அது அவங்க தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக இருப்பாங்க. மற்ற நொபல்ஸ்லாம் வந்து கூச்சப்பட மாட்டாங்க. அவளாம் வேணாம், அவளே எதுக்கு அப்படின்னு. சரி எதுக்காக நீ அவளை சொல்கிற, அதை சொல்லு அப்படிங்கல. இந்த மாதிரி என்கிட்ட வந்து என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். என்ன ரீசன் சொல்லு அப்படிங்கல. அவங்க ஒரு நோபல்ஸ் உமன், அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப கன்னிங்கான ஆள், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா நம்மளை எதிர்த்து பேசுனால சிறையில் வச்சுருக்கோம், அதனால் அவங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க பார்ப்பாங்க அப்படிங்கிற. சரி ஓகே, அவளை பாதுகாப்பாக அங்கே அனுப்புறதுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அப்படியே சீன் சேஞ்ச் ஆகுது. ஒரு மேன்ஷனில் அந்த எம்ப்ரர் வந்து சொல்கிறாரு, சீக்கிரம் அப்படியே போயிட்டு டியூக்கை ரிலீஸ் பண்ண உடனே அவளை அசாசினேட் பண்ணியிருக்கேன், அவளை வந்து என்ன அப்படின்னா உயிரோடு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் அப்போ தான் இந்த எம்பையர் சீக்கிரம் அந்த இன்னொரு எம்பையர் மேலே நான் போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கல. அடுத்து இன்னும் சீன் சேஞ்ச் ஆகுது. ஹீரோ சிட்டியில் வந்து என்ன அப்படின்னா நடந்து போயிட்டுருக்காரு. எல்லாருக்கும் வந்து பார்த்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 நாளாக வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் சிட்டி ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா சுற்றி மற்ற மக்களோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த திறமையான ஆளுங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி பார்த்துட்ருக்காரு. சே, யாருமே வந்து இல்லை, எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா நார்மலான பீப்புள் மட்டுமாவே தான் இருக்காங்க. இவங்கள தேடியே வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளாக நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், என்ன செய்யுதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா யோசிச்சுட்டு தலையில் கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட 3 நாளாக நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கல. மெயின் இருந்துட்டு இப்போ நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏன் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன அப்படின்னா கஷ்டப்படுத்திக்கிறீங்களே உங்களையே, நீங்கள் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இதுக்கு ஆளை நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கீங்களா அப்படிங்கல. ஆமாம், வந்தாங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர் தான் லைக் இந்த சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா என்ன இந்த முடிக்கவே முடியாது இந்த டாஸ்க்கை கொடுத்து ஏமாத்துது, நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கல. அங்கே யாரோ சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன பாயிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கான். இல்லை இல்லை நான் கொடுத்தது வேலை செய்யும், நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கல. ஹீரோ வந்து அவனோட ஸ்டாட்ஸ் என்னங்கிறத பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நல்லபடியாக இருக்குது. ஹீரோ வந்து என்ன அப்படின்னா புத்துணர்ச்சி, அப்பா ஒருத்தன் கிடச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படிங்கிற அவன் ஒரு பாட்டில் எடுத்து, சீக்கிரம் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க, இதை வச்சு கண்டிப்பாக பூச்சியெல்லாம் வரட்டும் அப்படிங்கிற. போய் சொல்லாத, இதனால் என்னோடய ஆப்பிள்ஸ் தான் வேஸ்ட் ஆகிடுச்சு, நீ செஞ்சு கொடுத்த எதுவுமே இல்லை. இல்லை இல்லை, ஆப்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டானது, அதனால தான் நீங்கள் அதில் போட்டோன்னே புகஞ்சிச்சு, நீங்கள் வேறு பழத்தில் போடுங்க அப்படிங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் போட அப்படின்னு சொல்லல. இவன் வந்து பார்த்துட்டு இவன் வந்து ஒரு ஆல்கெமிஸ்டாக இருப்பான், நம்ம வந்து தான் வந்து அப்படின்னா இவரை வந்து என்ன அப்படின்னா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு வந்து நினச்சிட்டு இருக்கல. அவன் வந்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிற. ஹீரோ வந்து கை கொடுத்து தூக்கி விட்டு, தம்பி உன்கிட்ட வந்து என்ன அப்படின்னா நீ என்ன ஆல்கெமிஸ்டாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கல. உடனே அவன் வந்துட்டு, ஆமாங்க நான் வந்து ஆல்கெமிஸ்ட் தான், உங்களுக்கு என்ன இப்போ இது வேணும், ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இந்த மாதிரிங்க என்கிட்ட வந்து என்ன அப்படின்னா நிறைய நல்ல நல்ல போர்ஷன்ஸாக இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லாமே நல்ல இதாக இருக்கும் அப்படிங்கிற. என்ன நான் போர்ஷன் வச்சுருக்கேன் காமி அப்படிங்கிற. வந்து என்ன அப்படின்னா இதோ இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். மெய்டு வந்துட்டு, மாஸ்டர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஆல்கெமிஸ்ட் எல்லாம் மோசமானவங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மெய்டு வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, இது வச்சுருக்கே இதில் என்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கல. இது வந்து என்ன அப்படின்னா நைட்டில் நல்லா ஜொலிப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ஷன் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்பீடாக ஓட வைக்கும், இது வந்து ஒரு விதமான லவ் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஹீரோ வந்து பார்த்துட்டு இது எல்லாமே வெறும் ட்ராஷ் தான் அப்படிங்கிற. அவன் வந்துட்டு, என்னது ட்ராஷா, எப்படி நீ வந்து என்ன அப்படின்னா என்னோட இதை வந்து ட்ராஷ்லாம் அப்படிங்கிற. மெய்டு வந்து கோவமாக முறைக்கா, இவன் ஏன் நம்மளை இப்படி முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கேன். இவனை ஹீரோ வந்து சொல்கிறான், நீ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜிங்க் வந்து ரொம்ப கம்மியான எஃபெக்டாக கொடுக்கும், ஆனால் பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற. அவன் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, எப்படி அவனுக்கு தெரியும் இதை பற்றி, நீ எப்படி நான் செஞ்சதை குத்த சொல்லலாம் அப்படிங்கிற. அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், நீ பொய் சொல்லாதையா, உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற. எனக்கு இதை பற்றி நிறையா தெரியும் தம்பி, ஒரு வேளை உனக்கு என்ன பண்ணால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ வேணால் பேசாமல் என்கிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லல. அவங்ககிட்ட வேலைக்கு வந்து சேரணுமா அப்படிங்கல. மெய்டு இருந்துட்டு, ஆமாம் இவர் தான் வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு நோபல், இவர் இங்கே இருக்கிற டியூக்கு அப்படிங்கல. உடனே அவன் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ரியாக்ஷன் வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு, என்னடா அப்படிங்கல. ஆமாம் உங்களை மாதிரி நோபல்ஸ் எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ராஷு அப்படின்னு சொல்லிட்டான்.
உங்கள மாதிரி நூடுல்ஸ்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கையில, அவன் பேசுறத கேட்கும்போதே மெய்டு வந்து கோவமா அப்படியே அவன எரிக்கிற மாரி வந்து என்ன பண்ணா பார்த்துட்டு இருக்கான். மெய்டு வந்து அவன் பேசுறத கேட்டு அடிக்க போகல. "நீ இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். "இந்த மாரி உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். நீ மட்டும் வந்து என்ன பண்ணா நான் சொல்றத கேட்டு கரெக்ட்டா இருந்துக்கிட்டேன்னா, உனக்கு இந்த கெம்ஸ்ட்ரில எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ணா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ இந்த இடத்துலயே இருந்து என்ன பண்ண உன் வாழ்க்கைய வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த சின்ன சிட்டில இருந்துட்டே வந்து இது பண்ணாத. உனக்கு நான் நல்ல ஒரு வாய்ப்பு தரேன்" அப்படின்னு சொல்லி அவன் அத கேட்டு கடுப்பாயிறான். "உங்கள மாரி நோபல்ஸ் எல்லாமே இப்படித்தான்டா. உங்களோட தேவைக்காக மக்கள வந்து என்ன பண்ண பயன்படுத்திக்குவீங்க. உங்களோட வார்த்தைய சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துவீங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவன் லாயல்ட்டி வந்து 50லேருந்து 32 குறையுது. "உங்கள மாரி நோபல்ஸ் எல்லாமே இப்படிதான். உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறீங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு ஓடி வரா, "அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் வந்துட்டு, "இங்க பாரு, இங்கலாம் வராத வராத. இங்க வந்து என்ன அப்படின்னா ரொம்ப மோசமான ஒருத்தன் இருக்கான். நீ இங்க வராத" அப்படிங்கல. "ஏன் யாரு? ஏன் என்னாச்சு?" "அவன் ரொம்ப மோசமானவன். நீ இங்க இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அவ வந்து திரும்பி பார்த்து, "என்னது மாஸ்டர் ரெய்னா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து என்ன பண்ணா அவன பார்த்து விடுறா. ஹீரோக்கே ஷாக் ஆகுது. "என்ன இது? ஏன் இவ நம்மள பார்த்து இப்படி சொல்றா?" அப்படிங்கல. "ஆமா, நீங்க வந்து என்ன பண்ணா ரொம்ப நல்லவரு. எல்லாரும் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க தான் ரொம்ப நல்லவரு" அப்படி. "ஏய் ஏய் வராத வராத. இவன் ரொம்ப மோசமானவன். இவன் வந்து என்ன பண்ணா ரொம்ப மோசமானவன்" அப்படிங்கல. "இல்ல இல்ல நான் எல்லாரோட வாழ்க்கைய மாத்திருக்கேன்." "எங்க மாத்திருக்கீங்க? பாரு, இவ இன்னும் இன்னும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே தான் போட்டுருக்கா" அப்படிங்கல. அவர் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல வேலை குடுத்துருக்காரு இங்க இருக்கையில. "ஆமா, இவர் ரொம்ப நல்லவரு. எல்லாருக்கும் ஒர்க்கர்லாம் வேலை குடுத்துருக்காரு" அப்படிங்கல. இருந்தாலும் எதுவுமே இங்க மாறல. இங்க எல்லாருமே அப்படியே தான் இருக்கு. அப்படிங்கையில அவன் வந்துட்டு, "ஏய் அவங்க எல்லாரும் இன்னும் கம்மியான இந்த அழுக்கு துணிய போட்டுருக்கிறது காரணம், நான் இன்னும் இங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இது பண்ணல. அதுதான்" அப்படிங்கையில, "நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல" அப்படிங்கையில, "இல்ல இல்ல அவரு ரொம்ப நல்லவரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லையில, "அதெல்லாம் நம்ப முடியாது. போலாம்" அப்படிங்கையில அந்த சின்ன பொண்ணுட்டு, "ஏய் நில்றா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோ வந்துட்டு, "டேய் தம்பி போகாத" அப்படின்னு சொல்லி விரட்டி பிடிக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு என்னமோ தல சுத்துற மாரி இருந்து, அப்படியே அங்கேயே வந்து என்ன ஆகும்னா தடுக்கி விழுந்து மயக்கம் போட்டுர்றாரு. இவனே அடுத்து ஹீரோ வந்து படுத்திருக்கையில மெய்டு வந்துட்டு ஹீரோ வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. "என்னாச்சு? ஏன் நான் இங்கே இப்படி படுத்திருக்கேன்?" அப்படிங்கிற இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 நாளாக தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தனால படுத்துட்டீங்க. அதனால வந்து என்ன அப்படின்னா இதாகிடுச்சு அப்படிங்கிற. சரி அவன் என்னான்னா அவன் வந்து என்ன அப்படின்னா போயிட்டான். போயிட்டு வந்து இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா திரும்ப வந்து உங்களை வந்து பார்த்தான். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு சில மருந்தெல்லாம் கொடுத்தான். அவன் கொடுத்த மருந்து வச்சு தான் இது பண்ணீங்களா? இல்லை இல்லை, அவன் யாருன்னு தெரில. அவன் கொடுக்குற மருந்தை வச்சு நான் எப்படி இது பண்ணுவேன்? அதனால நான் வந்து என்ன அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் வந்து சொல்லிவிட்டு அவர் குடுக்குற மருந்து தான் வந்து என்ன பண்ணா யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணா இது பண்ணோம். வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி பரவால்ல. அவனும் அவன் என்னைய பார்த்து வந்து பார்க்க வந்துட்டு மருந்து வேற குடுத்துட்டு போயிருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த மருந்து இருக்குங்கள, அந்த டேபிள்ல தான் இருக்கு. சரி அத போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற அந்த மெய்டு வந்து துள்ளி குதிச்சு ஓடுறா. உடனே அவன் வந்து என்ன பண்ணா அந்த இத பார்த்துட்டு அத தொறந்து பார்த்துட்டு பரவால்ல ஸ்மெல் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து என்ன பண்ணா டாக்டர்ட்ட குடுத்து இத வந்து செக் பண்ணுவோம். ஏன் அவனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணா ஹெல்ப் பண்ணணும்? அவன் தான் ரொம்ப பேசுறான்ல, எதுக்கு தேவையில்லாம நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இல்ல, அவன் நமக்கு பயன்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் சீன் சேஞ்ச் ஆகுது. ஒரு லேப்ல அந்த சின்ன பையன் உள்ள போயிட்டுருக்கான். உள்ள போய் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம வந்து என்ன பண்ணா பார்க்குறான். பார்த்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம வந்து என்ன பண்ணா கையில எடுக்குறான். எடுத்து வந்து என்ன பண்ணா அத பார்க்குறான். பார்த்துட்டு சொல்றான், "எப்படி இது முடியும்?" அவன் வந்து என்ன பண்ணா அந்த ஃபார்முலாவ ஒரு வாட்டி பார்க்குறான். பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம அதிலேயே வந்து என்ன பண்ணா, அதில இருக்கிற குறைகள்லாம் சொல்றான். "இது எப்படி ஒரு நோபலால இது முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம பார்த்துட்டு யோசிக்கிறான். இருந்தாலும் ஆனா அந்த நோபல்ஸ் எல்லாம் நமக்கு செஞ்சது எதுவுமே நடுவுல. அந்த நோபல்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமானவங்க. ஆனா சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் நல்லவங்கிறாங்க. என் தங்கச்சியும் அவ நல்லவன்னு சொல்றா. ஆனா நோபல்ஸ் எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க தான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நெனச்சிட்டு இருக்கான். ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல இருந்தது தான் அவனோட மாஸ்டர். அவ வந்து என்ன பண்ணா எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லவனா வந்து என்ன பண்ண நடந்துக்கிறா. அவளோட ரிசர்ச் எல்லாமே மக்களுக்கு பயன்படும் இருக்கிறான். இவன் பிச்சைக்காரன் மாரி இருக்கையில இவன வந்து என்ன பண்ணா தத்தெடுத்து சோறு போட்டு இவன வந்து என்ன பண்ணா ஒரு டிசபிளா வந்து என்ன பண்ணா வந்து கூட வச்சு அவனுக்கே வந்து என்ன பண்ணா எல்லா ஆல்கெமி பத்தின எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கா. இவன் செய்ற விஷயங்கள் பிடிக்காம ஒரு சில நோபல் வந்து என்ன பண்ணா, இவள கொன்னுட்டு, இவனோட ரிசர்ச்ச வந்து என்ன பண்ணா எடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே இவன் வந்து என்ன பண்ணா, அப்ப சின்னதா ஒரு 15 வயசு பையனா இருந்தனால, இவனால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லையில, இவன செயின்ட் வந்து அத சொல்லி அழுகுறா. சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்படிங்கையில, "ஏய் என்ன சொல்ற? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆனா எவ்வளோ வந்து என்ன பண்ண சோகமான கதை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கிறா?" அப்படிங்கையில, "அதுக்கு என்ன பண்ண முடியும்? சோகமா இருந்தா என்ன செய்றது? சோகமா இருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதுதான் வந்து பிடிக்காம வந்து என்ன பண்ண இது பண்ணாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அது என்ன ப்ராஜெக்ட்? அது வந்து ஏதோ ஸ்டீம் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் அப்படிங்கிற. என்னது ஸ்டீம் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்டா? ஆமா. அது ஏதோ ஸ்டீம் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான். அதனால தான் அவ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. சரி அது என்ன சம்மந்தப்பட்டது? அது எவ்வளோ தூரம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு? எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாது. அவன் வீடு எங்க இருக்கு? அப்படிங்கல. அது தெரியும் அப்படிங்கல. சரி வா. என்ன என்ன அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு
ஸ்டீம் சம்மந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து ரொம்ப பழையது. எனக்கு அதோட ப்ளூ பிரிண்ட் கிடச்சா மட்டும் போதும். எனக்கு மாடர்னா இருக்கிறது எல்லாமே தெரியும். ஆனா ஓல்டா இருக்க அந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. ப்ளூ பிரிண்ட் கிடைச்சாலே போதும். இந்த சிட்டியோட விஷயங்கள் எல்லாமே தலைகீழா மாறிரும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த சிட்டியோட டிரான்ஸ்போர்ட்டேஷனே த தலைகீழா மாறிரும். அப்படின்னு சொல்லிட்டு சீன் சேஞ்ச் ஆகுது. அந்த பையன் வந்து என்ன அப்பன்னா அவனோட லேபில வந்து என்ன அப்பன்னா அந்த இன்ஜின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவோட வாய்ஸ் வந்து என்ன அப்பன்னா அவனுக்கு கேட்குது. கேட்ட உடனே அத வந்து என்ன அப்பன்னா ஒரு துணிய போட்டு வந்து என்ன அப்பன்னா மூடுறான். மூடிட்டு, "நீங்க யாரு? நீ ஏன் முதல்ல இங்க வந்த? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நீ எப்படி என்கிட்ட அனுமதியே இல்லாம உள்ள போகலாம்?" அப்படிங்கேல, அவன் வந்து என்ன அப்பன்னா உள்ள வந்துட்டுருக்கையில, இவன் வந்துட்டு, "ஏன் நீ வந்து உள்ள வந்து எங்கள்ட்ட இருக்க அந்த ரிசிப்ட் பேப்பர்லாம் திருட பார்க்குறியா?" அப்படிங்கேல, சரின்ட்டு வந்துட்டு, "நீ அந்த மாரிலாம் எதுவும் நினைக்கல. ஹீரோ ரொம்ப நல்லவன். ஏய் இங்கேயே நில்லு. இதுக்கு மேல வந்து என்ன அப்பன்னா ஒரு அடி எடுத்து வச்சேன்னா, நீ வந்து என்ன அப்பன்னா என்கிட்ட பேச முடியாது. என் கத்திக்கு தான் நீ பதில் சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, மெய்டு வந்து அவன்கிட்ட இருக்க கத்திய எடுத்து ரெடி பண்ணி அவன வந்து என்ன அப்பன்னா அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்கா. உடனே ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, ஒண்ணும் செய்யாத, அமைதியா இரு. நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட வந்து என்ன அப்பன்னா செய்ய குடுக்குறான். குடுத்துட்டு, "டேய் தம்பி, நீ ஏன்டா வந்து என்ன அப்பன்னா இப்படி இருக்கிற? நீ வந்து என்ன அப்பன்னா உன்னோட மாஸ்டரோட ரிசர்ச் எல்லாத்தையும் வந்து என்ன அப்பன்னா வேஸ்ட் பண்ற. நான் சொல்றத கேளு. மரியாதையா வந்து என்ன அப்பன்னா நான் டேய் தம்பி, நீ உன் மாஸ்டரோட ரிசர்ச்சே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. புரியுதா? தயவுசெய்து நீ வந்து என்ட்ட வேலை பாரு." அப்படின்லாம், "நீ ஒண்ணும் தேவையில்ல. உனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. சரி ஓகே. நான் சொல்றத கேட்டு நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாம். நான் ஜெயிச்சேன்னா, நீ என்கிட்ட எந்த கேள்வி கேட்காம வேலை பார்க்கணும். இல்லன்னா நான் இங்கேருந்து ஊர விட்டே ஓடி போயிர்றேன்." அப்படின்னா, "சரி பரவால்ல. இது எப்படி ஒரு பெட்டா இருக்கும் நீ சொல்றது? நான் சொல்றேன். நீ ஒரு வேளை ஜெயிச்ச அப்படின்னாக்கா, நான் உன்கிட்ட வேலைக்கு வரேன். தோத்துட்ட அப்படின்னாக்கா, நீ என் மாஸ்டரோட கிரேவுக்கு முன்னாடி நின்னு மண்டி போட்டுட்டு, இந்த ஊர விட்டே நீ வந்து என்ன அப்படின்னா ஓடி போயிரணும்." அப்படிங்கல. சரி செயின்ட் இருந்துட்டு, "இவன் ரொம்ப நல்ல ஒரு நீ எதுவும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க." அப்படிங்கல. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் தோத்துட்டான்னா என் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டு போகணும்." "சரி ஓகே. அந்த இது எங்க இருக்கு? அத காமி." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா இப்பயே யோசிச்சு பார்க்குறாரு. இவன் நம்மகிட்ட வந்து என்ன அப்படின்னா தோத்து போய் நம்மளோட ஸ்டீம் இன்ஜின்ல வேலை செஞ்சுவான் அப்படின்ட்டு. உடனே அந்த போர்வைய எடுத்துட்டு அந்த ஸ்டீம் இன்ஜின வந்து என்ன அப்படின்னா பார்க்குறாங்க. பார்த்துட்டு செயின்ட்டும் மெய்டும் இருந்துட்டு, "இது என்னது?" அப்படிங்கல. ஹீரோ வந்துட்டு, "இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்டீம் இன்ஜின். உண்மையாவே பார்க்க சூப்பரா இருக்கு. இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது மட்டும் வந்து என்ன அப்படின்னா செய்றதுக்கு உண்மையாவே ரொம்ப நெறைய திறமை வேணும்." அப்படிங்கல. மெய்டு வந்துட்டு, "என்னது?" அப்படிங்கல. "ஆமா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. சிட்டியோட நிலைமையே தலைகீழா போகுது. இத செஞ்சா அவ ரொம்ப ஜீனியஸ்." அப்படிங்கல. "ஆமாமா, என் மாஸ்டர் ரொம்ப பெரிய ஜீனியஸ்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இதில என்னென்ன இதெல்லாம் வந்து இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியில ஒண்ணும் பிரச்சனை மாரி தெரியல. உள்ள தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நீ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போய் எடுத்துட்டு வா." அப்படிங்கல. "என்னது? என்ன இது? இதெல்லாம் தொறக்கலாம் கூடாது." அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது, "ஸ்க்ரூ டிரைவர் தான் கேட்டேன். தேவையில்லாத எதுவும் பேசாத. என்கிட்ட ஸ்க்ரூ டிரைவர்லாம் எதுவும் கிடையாது." "அப்படின்னா என்னது?" அப்படிங்கல. "என்னது ஸ்க்ரூ டிரைவர் இல்லையா? ஸ்க்ரூ டிரைவர் இல்லன்னா எப்புட்றா இத போட்டீங்க?" அப்படிங்கல. "ஸ்க்ரூ டிரைவர்னா என்னன்லாம் எனக்கு தெரியாது. நாங்க இத மேஜிக் வச்சு தான் இது பண்ணுவோம். உன்னைய மாரி ஒரு ட்ராஷுக்கு இதெல்லாம் எப்படின்னு தெரியுமா என்னன்னு தெர்ல." அப்படிங்கல. அவன் வந்துட்டு, "இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ ஒரு கத்தி எடு." அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்து என்ன பண்ணான், ஒரு கத்திய வாங்குறான். கத்திய வாங்கி அதில வந்து என்ன பண்ணா இருக்கிற ஸ்க்ரூவ வந்து என்ன பண்ணா அந்த கத்திய வச்சு கழட்ட வந்து யூஸ் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து என்ன பண்ணா, அதில இருக்கிற அந்த இத வந்து என்ன பண்ணா கழட்டிறாரு எல்லா போல்ட்டையும். கழட்டிட்டு உள்ள வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. உண்மையாவே இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதில என்ன நடுவுல இருக்க ஒரு பகுதிய வந்து காணோம். "டேய் என்னடா இது? நடுவுல இருக்க இந்த ஒரு பீஸ வந்து என்ன பண்ணா எங்கடா காணோம்?" என்ன இவன் இத பார்த்து கண்டுபிடிச்சிட்டானா? ஆனா இவன்ட்ட நம்ம சொல்லுவோம், "நடுவுலலாம் எதுவும் இல்ல. இது அப்படியே தான் இருந்துச்சு." அப்படிங்கல. "ஏய் அங்க பார்றா, அங்க நடுவுல கேப் இருக்கு பார்றா. எப்புட்றா வந்து இது பண்ற? இது நடுவுல இங்க இருக்கிறது எங்க?" அப்படிங்கல. "அது ஒரு ஆள் வந்து தூக்கிட்டு போயிட்டான்." "என்ன சொல்ற?" அப்படிங்கல. "ஆமா, ஒரு நோபல் வந்து என்ன பண்ணா அத வந்து எடுத்துட்டு போயிட்டான்." "யார்றா அவன் எடுத்துட்டு போனது?" அப்படி என்ன இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு ரேரான மெட்டீரியல். அதனால வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணான் எங்கிட்டருந்து எடுத்துட்டு போயிட்டு அத வந்து உருக்கி ஒரு சிலையா செஞ்சுக்கிட்டான். அப்படின்னு சொல்லி சொல்ட்டான். உடனே ஹீரோ வந்து நம்ம செம்ம கோவமாயிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பொருள எடுத்து உருக்கி சிலையா செஞ்சிருப்பாய்ங்க. யார் அவன்? அப்படிங்கிற. "உங்களால அவன ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ரொம்ப ஒரு பெரிய ஆளு. உங்களால அவன எந்த ஒரு விஷயமுமே செய்ய முடியாது." அப்படிங்கிற ஹீரோ வந்து கேட்டு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆவாரு. "எவ்வளோ தைரியம் இருந்தா என்னாலயே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. எவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி என்னோட விஷயத்தையே பாதிக்கிறானா? அவன நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா வராரு. அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.